Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம லூக்கா 16ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். பூமிக்குரிய செல்வங்கள் வர்சஸ் நித்தியத்திற்குரிய செல்வங்கள். earthly riches versus heavenly riches. இது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இதில் 2 உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அநீதியுள்ள உக்கிரானக்காரனின் உவமை, இன்னொன்று ஐஸ்வர்யவான் லாசரின் உவமை இருக்குது. இது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றும் பரிசேயர்களுக்கும் இதை விளக்குகிறது தான் இந்த அதிகாரத்தினுடைய முழு காரியம். ஆகவே ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். முதல் பகுதியை நம்ம படிக்கலாம். லூக்கா 16 1 முதல் 14 வரைக்கும் அநீதியுள்ள உக்கிரானக்காரனின் உவமை, parable of an unjust steward. வாசிக்கலாம். லூக்கா 16 1. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எஜமான் இருக்கான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தானாம். ஆனால் அவனை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது? இவன் அநீதியுள்ள உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் அப்படின்ற முதல்ல அந்த வேர்டு நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உக்கிரானக்காரன் இங்கிலீஷில் ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு போட்டிருக்கு. உக்கிரானக்காரன் அப்படின்னா யார் அப்படின்னா, அந்த நாட்களில் எஜமான்கள், ரொம்ப பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய எல்லா காரியங்களையும் மேனேஜ் பண்ணுவதற்காக, அதை பராமரிப்பதற்காக மேனேஜர்ஸ் நியமிப்பாங்க. இவர்கள் அந்த சொத்துக்களுக்குரிய முழு உரிமையும் பெற்றிருந்தார்கள். இவங்க வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணமாக ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதை விவசாயம் செய்து அதை பன்மடங்கு பெருக்க வேண்டும். ஒரு மந்தை இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த மந்தையை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த லாபத்தில் 1% ஒரு பங்கு மட்டும் இந்த மேனேஜரை சேரும். மீதமுள்ள எல்லா லாபமும் அவனுடைய எஜமானை சேரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எஜமான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு தான் இங்கே இயேசு குறிப்பிடுகிறார். ஆனால் அவனுக்கு இருந்த உக்கிரானக்காரன் எப்படிப்பட்டவன்? அநீதியுள்ளவன். இது எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு? இந்த முதல் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே எஜமான் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்களேன். 2ஆம் வசனத்தில், அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்போ என்ன அர்த்தம்? உக்கிரானக்காரன் என்பவன் தன்னுடைய கணக்கை எஜமானிடம் ஒப்புவிக்க வேண்டும். நல்லா நம்ம மனசில் அதை வைத்து கொள்ள வேண்டும். இந்த உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றோராய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், பெற்றோர்களாய் இருக்கிற நாம் உக்கிரானக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எதில் உக்கிரானக்காரர்? நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இவர்கள் தேவனால் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ். ஸோ இந்த உக்கிரான பொறுப்பை நாம் உணர்ந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குரிய சகல காரியங்களிலும் வளர்க்கவும், இந்த பூமியிலே அவர்கள் வாழ்வதற்கான சகல தேவைகளையும் சந்திப்பதற்காக ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். ஸோ இதை எப்போவுமே என் பிள்ளை, என் வாரிசு அப்படின்னு நம்ம சொந்தம் பாராட்டுவதை விட,
இது தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு. ஆகவே ஒரு நாளிலே நான் தேவனை பார்க்கும் பொழுது, நீர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீர், 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தீர், 3 பிள்ளைகளை கொடுத்திருந்தீர். அவர்களை எங்களால் இயன்ற மட்டும் உமக்காக வளர்ப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்தீர் என்று சொல்லி தேவனிடத்தில் அன்றைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதல் 8 வசனங்கள்ல இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 9 13 வசனங்கள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நிறைய உவமைகளை சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 உவமைகள் என்று சொல்லுகிறார்கள். அதுல இருக்கிறதே டிஃபிகல்ட்டான கஷ்டமான உவமை அப்படின்னு சொன்னா இந்த உவமையை தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு பலரும் பல விதங்களிலே அர்த்தம் கொடுக்கிறதை பார்க்கலாம். வேத பண்டிதர்களே இதற்கு நிறைய வியாக்கியானங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட இந்த நாளிலே இந்த உவமையை நாம் படிக்க போகிறோம். இந்த உவமையில ஆண்டவர் சற்று வித்தியாசமாக விளக்குகிறார். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ உவமைகளை படிச்சிருக்கிறோம். அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான காரியத்துல இருந்தா ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுப்பார். ஆனால் இந்த உவமையில ஒரு கெட்டவனை வைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது என்ன அவர் சொல்றாரு, அதுதான் அந்த முதல் 8 வசனங்கள்ல போடப்பட்டிருக்குல்ல. ஒரு பணக்கார ஒரு எஜமான் இருந்தார், அவருக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தார். அந்த உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உக்ரானக்காரன் தான் தன் எஜமானுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிக்க வேண்டும். அப்ப எஜமானுக்கு நிலங்கள் இருந்துச்சுன்னா அந்த நிலங்களை அவன் குத்திகையா விட்டு நிறைய அதன் மூலமாக சம்பாதித்து எஜமானுக்கு அவனுடைய சொத்துக்களை பராமரித்து அதை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ உதாரணமா நம்ம தாலந்து உவமையை படிச்சோம் பார்த்தீங்களா. இந்த தாலந்து உவமையில கூட எஜமான் ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுத்திருப்பாரு, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த எஜமான் வரும்பொழுது அந்த 5 தாலந்தை பெற்றவன் என்ன பண்ணா, அதை 10ஆக அதை பெருக்கினான். 2 தாலந்தை பெற்றவன் அதை மேலும் 2ஆக பெருக்கினான்னு பார்த்தோம்ல. அதே மாதிரிதான் உக்ரானக்காரனுடைய வேலையும். உக்ரானக்காரன் அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேனேஜர். அவன் தான் அந்த எஜமானுடைய அந்த எல்லா காரியங்களையும் மேனேஜ் பண்றவன் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திடீர் என்று சொல்லி இந்த உக்ரானக்காரன் எஜமானுடைய சொத்தை அழிக்கிறதாக இந்த எஜமானுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதனால எஜமான் என்ன பண்றார் அப்படின்னா, நீ எனக்கு கணக்கை ஒப்புவிச்சுட்டு நீ இந்த வேலையை விட்டு உன்னை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் துரத்தி விடுறதுக்காக சொல்றார். அதான் 2ஆம் வசனம். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். என்ன சொல்றான், நீ இப்படி சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிற, அதனால இனிமேல் நீ எனக்கு மேனேஜரா வேலை செய்ய தேவையில்ல, இது வரைக்கும் எல்லா காரியத்தையும் எனக்கு செட்டில் பண்ணிட்டு நீ இந்த வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுக்கறதை பார்க்கலாம். அதற்கு இந்த உக்ரானக்காரன் என்ன பண்றான், இந்த உக்ரானக்காரன் பார்த்தீங்கன்னா எஜமான்ட்ட அவன் மறுப்பு பேசல. எஜமானே, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவன் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அநியாயத்தை தான் செய்து கொண்டிருந்தான். ஸோ இப்போ இந்த உக்ரானக்காரன் என்ன பண்றான் அப்படின்றதான் அடுத்த வசனம் சொல்லுது. லூக்கா 16:3. அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். ஸோ இது என்ன அர்த்தம், கொத்தவும் பலன் இல்லைன்னா எனக்கு கஷ்டமாலாம் வேலை செய்ய முடியாது. இது வரைக்கும் நான் வேலை ஆட்களை நியமித்து அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கே போயிட்டு ஒரு நிலத்தை கொத்தி விதை போட்டு அதை கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு எனக்கு பலன் கிடையாது. அடுத்தது என்ன சொல்றான், இறக்கவும் வெட்கப்படுகிறேன். நான் இப்போ ஒரு ஹை பொசிஷன்ல இருந்துட்டேன், நல்லா உக்ரானக்காரனாக வேலை பார்த்துட்டேன், இனிமேல் போயிட்டு யார்கிட்டனா போய் பிச்சை எடுக்க முடியாது, இறக்கவும்னா பிச்சை கேட்கவும் முடியாது, நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். ஸோ இப்போ 4ஆம் வசனத்தில் என்ன அவன் பிளான் பண்ணுறான் பாருங்களேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு. இப்போ என்ன யோசிக்கிறான், என்ன இந்த எஜமான் வேலையை விட்டு தூக்கிட்டார்னா வெளியில இருக்கிற ஜனங்கள் என்னை அவர்களுடைய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு பிளான் போட போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல சொல்லி கொண்டு என்ன பண்றான்,
5ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். இந்த இடத்துல பாருங்க, இவன் ஒரு பிளான் பண்றான். பிளான் பண்ணிட்டு தன்னுடைய எஜமானிடத்துல கடன் பெற்றவர்களை இப்ப கூப்பிட்டுட்டு அவன் கேட்குறான், என் எஜமான்ட்ட நீ எவ்வளோ கடன் பெற்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், 100 குடம் எண்ணெய், அதை நீ 50 எழுது, 50% டிஸ்கவுண்ட் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இது 100 குடம் எண்ணெய் அப்படின்னா எவ்வளோ அளவு அப்படின்னு போடப்பட்டிருக்குன்னா 2500 லிட்டர் எண்ணெய் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த தொகை அவ்வளோ ஒரு பெரிய தொகை. அதில் இவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்? 50% டிஸ்கவுண்ட் கொடுத்த உடனே அந்த கடன் பெற்றவனுக்கு, அந்த மன்னிப்பை பெற்றவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களேன். எவ்வளோ ஒரு பெரிய தொகை அவனுக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. நம்மளுக்கே ஏதாவது ஆடி சேல் போட்டிருந்தா அந்த தள்ளுபடி விற்பனையில் வாங்குவதற்கு ரொம்ப நம்ம முண்டி அடிச்சுட்டு ஓடுவோம்ல. இது இவ்வளோ % இது டிஸ்கவுண்ட், அவ்வளோ % டிஸ்கவுண்ட்டு. சில வேளையில் சில ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்கும். ஆனால் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ப்ரைஸே அதோட கம்மியாக இருக்கும். ஆனால் இவன் விலையை கூட்டி அதில் 60% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு வச்சுருப்பான். அப்போ எவ்வளோ ஏமாற்று வேலைகள் இருக்கிறதுல. இவனுக்கு இந்த மாதிரி ஜனங்களுடைய அந்த மனது நன்றாக புரிந்து விட்டது. ஆகவே இவன் ஏமாற்றவில்லை, உண்மையாகவே தன்னுடைய எஜமானிடத்தில் கடன் பெற்றவனுக்கு 50% அதை குறைத்து விடுகிறான். இங்கே பார்க்கும் பொழுது அவன் கடன்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களேன். 5ஆம் வசனம் பாருங்க, தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக அழைத்து. ஆனால் நமக்கு இயேசு இங்கே சொல்லும் பொழுது 2 பேரை தான் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நம்ம ஒருத்தரை படித்தோம், இன்னொருத்தரை நம்ம படிக்க போகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு அவன் மன்னிப்பு கொடுத்து கடனெல்லாம் ரத்து செஞ்சானோ தெரியாது. ஆனால் இங்கே 2 தான் போட்டிருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எஜமான் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் இவன் தள்ளுபடி செஞ்சான்ல, அப்போ அதுக்கு பிறகு எப்படியாவது அவங்க இவனை காப்பாற்றிடுவாங்க, பணம் கொடுத்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் நினச்சான். அடுத்த இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறான். 7ஆம் வசனம், பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இப்போ இவனுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ இது எவ்வளோ அளவு? 100 கலம் கோதுமைன்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதன் 8 to 9 ஆண்டுகள் ஒரு 100 ஏக்கர் பரப்பிலே கோதுமையை விளைவித்தால் எவ்வளவு கிடைக்குமோ அந்த அளவு இந்த 100 கலம் கோதுமை. இதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகம் பாருங்களேன். அப்போ இவனுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறத பார்க்கலாம். பாருங்க 8ஆம் வசனத்தில் உக்கிரானக்காரனை இந்த எஜமான் கண்டு என்ன சொல்கிறான் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த எஜமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அநீதியுள்ள அந்த உக்கிரானக்காரனை பாராட்டுகிறார். எப்படி பாராட்டுறாரு? இவன் புத்தியாய் செய்தான் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இந்த உவமையை சொல்லிட்டு இவர் எதற்கு கம்பேர் பண்ணுறாரு பாருங்களேன். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்போ என்ன இயேசு சொல்ல வராரு? ஒளியின் பிள்ளைகள்னா யாருன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேதத்தின் அடிப்படையில் இந்த ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னா யோவான் 12:36 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ ஒளியின் பிள்ளைகள் என்பது அவரை பின்பற்றுகிற ஜனங்கள், அவருடைய சீஷர்கள். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ஒளியின் பிள்ளைகள். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா யாருன்னு நமக்கு தெரியுதா? இது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசித்தலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:5, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்போ ஆண்டவர் மறுபடியுமாக வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்,
இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த ஒளியின் பிள்ளைகள் யார்? இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் இந்த ஒளியின் பிள்ளைகள். இப்ப ஆண்டவர் யாருக்கு கம்பேர் பண்றாரு? என்ன சொல்றாரு? இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சம்னா என்னது? யூனிவர்ஸ், இந்த வேர்ல்டு, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நீங்க நினைச்சுக்க கூடாது, இப்படி இயேசு கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளையும் அது மாதிரி அநியாயம் பண்ண சொல்றாரோ, இந்த ஆள் எப்படி அவங்க எஜமான ஏமாத்தி அநீதியான காரியத்தை செஞ்சு தன்னுடைய சுயநலத்திற்காக இதை பயன்படுத்தினானோ அது மாதிரி நம்மளையும் பண்ண சொல்றாரோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. இங்கே இந்த எஜமான் பாராட்டுகிற இந்த புத்தி அப்படின்ற அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா ஷ்ரூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஷ்ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுயநலத்திற்காக புத்தியாய் நடந்து கொள்வது, தந்திரமாய் நடந்து கொள்வது தான் இந்த புத்தியாய் நடந்து கொள்ளுகிற காரியம் என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல போடப்பட்டிருக்கிற எஜமான் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் என்பது யார் அப்படின்னு சொன்னா அது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த உக்கிரானக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய வேலை போயிருமே அப்படின்னு பயந்து தன்னுடைய எதிர்காலத்திற்காக அவன் காரியங்களை தீவிரமாக செய்கிறான். இந்த அநீதியுள்ள ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய எதிர்காலத்திற்காக தன்னிடத்தில் இருக்கிற அநீதியான உலக பொருட்களை வைத்து புத்தியாய் அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அது போல இப்ப இயேசு என்ன சொல்றாருலாம், நீங்க சீஷர்கள், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நித்திய வாழ்விற்காக இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் புத்தியாய் தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நாம் புத்திசாலித்தனமாய் நடந்து நித்தியத்திற்குரிய காரியங்களை, எதிர்காலத்திற்குரிய காரியங்களை காண திட்டங்களை தீட்டி அதற்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். அப்ப எஜமானாகிய இயேசு, தேவனாகிய இயேசு நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு பொருள் கொடுத்திருக்கிறார், உடைமைகளை கொடுத்திருக்கிறார், செல்வங்களை கொடுத்திருக்கிறார், படிப்பு கொடுத்திருக்கிறார், திறமை, நேரம். இந்த ஒரு வாழ்க்கையிலே இத்தனையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தின் அநீதியான இந்த பொருட்களை வைத்து இவை எல்லாவற்றையுமே தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும் என்றுதான் இதனுடைய அர்த்தம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். மொத்தம் 5 காரியங்களை நம்ம படிக்க போறோம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஸோ இது கூட நிறைய வேளையில் தப்பாய் யோசித்து கொள்றாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பணத்தை வைத்து நீங்கள் ஜனங்களை சம்பாதிங்க, அப்போ இதன் மூலமாக உங்களுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருந்தாலும் அவங்க பரலோகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதோடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மரணம் அடையும் பொழுது நம்ம பரலோகத்திற்கு போவோம் இல்லையா, பரலோகத்திலே உங்களை வரவேற்பதற்காக இப்பொழுதே ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். என்ன செய்யணும்? உங்களுக்கு அநித்தியமான உலக பொருள் கொடுத்துருக்கிறேன், நான் நேரம் கொடுத்துருக்கிறேன், பொருளாதாரம் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கிறேன். இந்த டைம்ல நீங்க போய் இந்த பூமியில இருக்கும் பொழுதே உழைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க. அப்ப பரலோகத்திற்கு போகும் பொழுது யாருமே உங்களுக்கு தெரியலன்னு இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆதாயப்படுத்தினவங்க அங்க இருப்பாங்க. அப்ப உங்களை பார்த்த உடனே உங்களை அவங்க வரவேற்று உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, அநித்தியமான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்றது. அதுதான் அவருடைய அர்த்தம். அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது நாம் மரணம் அடைந்த பிற்பாடு நித்திய வீட்டிற்கு செல்லும் பொழுது நாம் ஆதாயப்படுத்தினவர்கள் பரலோகத்திற்கு வரும் பொழுது உங்களை வரவேற்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றத பார்க்கலாம். அதனால்தான் மத்தேயுல கூட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லி தருவாரு, பூமியிலே உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், திருடர்கள் திருடி விடுவார்கள், ஆகவே பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார்ல. அதான் அதனுடைய அர்த்தம். சரியா? ஆகவே
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் அனுபவிப்பது மாத்திரமல்ல, இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய நேரமும் பயன்படுத்தப்பட வேண்டும். இதற்கான கணக்கை இந்த உக்ரானக்காரன் கணக்கு ஒப்புவித்தது போல நாமும் நம்முடைய நேரத்திற்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்திற்கு, திறமைக்கு, எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த காரியத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்தியமான பரலோகத்திற்கு ஆட்களை சம்பாதியுங்கள், பரலோகத்தை நிரப்புங்கள், நரகத்தை எம்டி ஆக்குங்க அப்படின்னு சொல்லலாம். we are to plunder hell, we are to populate heaven அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னார்ட் பாங்கே ரொம்ப அருமையான ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கிறார். அடுத்த என்ன காரியத்தை நம்ம படிக்க போறோம்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். இது என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. கொஞ்சமா அதிகமா அப்படின்றது மேட்டர் கிடையாது. இங்கே ஆண்டவர் உண்மையை குறித்து தான் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அவன் உண்மையா இருக்கிறான், அதுதான் அதோடைய நிரூபணம். ஆனா கொஞ்சத்துல அநீதியா இருந்தான் அப்படின்னா அவன் அநேகத்தின் மேல் அநீதியா இருக்கிறான். ஆகவே நீ என்ன பண்ணு, உண்மையா இரு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையா இரு. அடுத்தது 11ஆம் வசனத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிற அந்த பிரின்சிபிள். சரிங்களா? இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, உலக பொருட்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இதுல நீ உண்மையா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் இருந்துச்சுன்னா உண்மையா கட்டு, எந்தெந்த வேலை உனக்கு கொடுத்துருக்கணும் அதுல உண்மையா செய். அப்படி செய்யும் பொழுது உனக்கு நான் மெய்யான பொருள் கிடைக்கும்படி செய்வேன் அப்படின்றத சொல்றார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ தூரம் தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உலக காரியங்களில் தில்லுமுள்ளு பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் என்ன காரியங்கள்லாம் இந்த கவர்மெண்ட்டால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, இப்போ ஜிஎஸ்டி, இப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, என்னென்னமோ நிறைய வந்திருக்குல்ல, எல்லாவற்றையும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது சரியாக கட்டிடணும். ஆண்டவர் அந்த உலக காரியங்களில் உண்மையாக இருக்கும் பொழுது மெய்யான காரியங்களில் நமக்கு பொறுப்புகளை கொடுப்பார், ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சியை கொடுப்பார் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 16:12 என்ன சொல்றாரு? வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீ உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? அப்படின்னா என்னது? எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த விதத்திலையும் யாரையும் ஏமாத்தாம உண்மையா இருங்க. அப்படி நீங்க உண்மையா இருக்கும் பொழுது உங்களை பார்க்கிற தேவன் மேலான பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். சரியா? 5வதாக லூக்கா 16:13 என்ன வாசிக்கிறோம்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இது அடிக்கடி நம்முடைய பாடங்களில் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கிறோம். அதாவது இயேசு இங்கே என்ன சொல்றாருன்னா, 2 எஜமான்கள். 2 எஜமான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை சொல்றாரு? ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருட்கள். மேமன் அண்ட் காட் அப்படின்னு போட்டிருக்கு. மேமன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எதன் மேல் நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம், அதுதான் அந்த மேமன் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் போடப்பட்டிருக்கு. உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது அப்படின்னு உங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்களேன். நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, கரெக்டாக ஜெபம் பண்ணிடுவாங்க, வேதத்தை வாசித்துருவாங்க, எல்லா காரியங்களும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நான் இந்த உதாரணத்தை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரியம் சொன்னேன் நான். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது நமக்கு நிறைய பணம், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பதும், நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும் பொழுது பயங்கரமாக இடிந்து உடைந்து போகிறதும் இருக்குமானால் நீங்கள் தேவன் மேல நம்பிக்கை அற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள்னு அர்த்தம். சரியா? நான் திரும்ப சொல்றேன். ஏதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அதே நேரத்தில் ஒரு பெரிய இழப்பு நடக்கும் பொழுது பயங்கரமா துக்கப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பி ஈவன் ஆண்டவரை கூட திட்டுவாங்க சிலர். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதன் மேல நம்பிக்கை உள்ளவர்கள்? உலக பொருட்கள் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க.
இன்னும் சொல்லணும்னா உங்க எஜமான் இந்த உலக பொருள். புரியுதா? அப்போ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாலும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பெரிய வீடு கட்டுறோமா, இல்லைன்னா ஒரு வாகனத்தை வாங்குறோமா, இல்லைன்னா படிப்புல நம்ம தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோமா, ஏதோ நம்ம நினைச்சது நடந்துருச்சா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே நம்ம மேல, நம்ம சுய புத்தியின் மேல, இல்லாவிட்டால் அந்த பொருட்கள், அந்த ஆசீர்வாதத்தின் மேல நம்முடைய கண் போயிடக்கூடாது. அதே நேரத்துல ஒரு வேலை நமக்கு தரேன்னு சொல்லிட்டு உனக்கு வேலைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போகும் பொழுது ஓவரா நம்ம அப்படியே இடிஞ்சு உழுகிற மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா, நாம எதன் மேல நம்பிக்கையா வைத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் திங்ஸ் மேல, உலகத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். அப்ப 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நீங்க நேசிப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்டது. ஒருவனை பகைத்து அப்படின்னா ஒன்று மேலதான் உங்களுக்கு நேசம் வைக்க முடியும், அதை தான் ஒழுங்கா நீங்க சேவை செய்வீங்க. இன்னொன்று சும்மா பேருக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதாப்போ? அப்ப 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதே அப்படின்ற விஷயத்த அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஓமையிலேருந்து நம்ம கத்துக்கிறோம். 1, நித்தியமான பரலோகத்திற்கு ஆட்களை சம்பாதிக்கணும். 2வதாக கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். 3வது உலக பொருட்களில் உண்மை. 4வதாக உலக காரியங்களில் உண்மை. 5, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஸோ இது யாருக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்? சீஷர்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கார். ஆனா சீஷர்கள் தான் இருக்காங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா யாரும் அங்க இருந்திருக்கிறாங்க, பரிசேயர்களும் இருந்திருக்கிறாங்க. அதை தான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். 14ஆம் வசனம், இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். எப்படி அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கிறார் பாருங்களேன், பொருள் ஆசைக்காரராகிய பரிசேயர். அந்த நாட்கள் இருந்த மத போதகர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அழைத்து கொள்ளுகிறவர்கள் பொருள் ஆசையில் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம், நம்ம எல்லாருமே தேவனுக்கு ஊழியக்காரர்கள் தான். நம்ம யோசித்து பார்த்துப்போம், நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு டைட்டில் கொடுக்குறாரு ஆண்டவர்னு யோசித்து பார்த்துப்போம். பொருளாசைக்காரராகிய டேஷ், நம்ம பேர் வந்துடக்கூடாது அந்த இடத்துல. அவங்க என்ன பண்றாங்க, இதை கேட்ட உடனே இயேசுவை பரியாசம் பண்றாங்க. ஆமா, பெரிய வந்துட்டார் பிரசங்கம் பண்றதுக்கு, இதெல்லாம் இவர் சொல்றபடிலாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கணும், பொருள் இல்லாம எப்படி வாழ முடியும், பணம் இல்லாம எப்படி வாழ முடியும், நாங்க எங்க தலைமுறைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்படி அவர்கள் பரியாசம் செய்திருப்பார்கள். இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம போக போறோம். லூக்கா 16, 15-18 வரைக்கும் தேவனின் இயல்பு, நேச்சர் ஆஃப் காட், அதை பார்க்க போறோம். லூக்கா 16, 15, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இப்போ இந்த பரிசேயர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப பரிசுத்தமா இருந்தாங்க. இவங்க பேசுறது அப்படியே தேனொழுக பேசினாங்க. இதை கண்ட மற்ற ஜனங்கள் அவர்களை பற்றின நல்ல அபிப்பிராயத்தோடு இருந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே கசப்பான காரியங்கள், உள்ளத்திலே பொருளாசை, உள்ளத்திலே பொறாமைகள், உள்ளத்திலே எரிச்சல்கள், இப்படிப்பட்ட மோசமான பாவங்கள் நிறைந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். இப்போ இயேசு இதை அவங்க பரியாசம் பண்ணினதை தொடர்ச்சியாக தான் இந்த காரியத்தை அவர் சொல்றாருல்ல. அவர் சொல்றாரு, வெளி தோற்றத்தை வச்சு எடை போட்டுறாதீங்க. தேவன் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கறது இல்ல, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். லூக்கா 16, 16, 17, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாய் இருக்கும். இப்ப இயேசு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானன் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல கடைசி தீர்க்கதரிசி. அவன் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தான். இவனுடைய அந்த காலம் முடிந்து விட்டது. இனி இயேசுவாகிய நான் உங்கள் மத்தியிலே ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது நான் இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள், அழிக்க வந்தேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். இதை அழிப்பதற்கு அல்ல, இதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்.
இந்த நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அது ஒளிந்து போவதில்லை, ஏனென்று சொன்னால் அது நான் நிறைவேற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றத பார்க்கலாம். இயேசுவின் நாட்கள்ல இருந்த நிறைய மத போதகர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ளே திணித்தார்கள். எப்படி திணிச்சாங்க அப்படின்னு சொன்னா, பொலிட்டிக்கலாகவும் திணிச்சாங்க, மத ரீதியாகவும் திணிச்சாங்க. பொலிட்டிக்கலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வன்முறைகளெல்லாம் கொண்டு வந்து எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள், தாவீதின் குமாரர்கள் தான் ஆளுகை செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் தான் கட்டப்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக வன்முறையை தூண்டி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசு சொல்றாரு இந்த இடத்துல, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். பலவந்தமாய், கம்பல்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பலவந்தமாய் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க தீவிர ஆசையோடு கூட அவர்கள் அந்த வன்முறையின் மூலமாக அவர்கள் ஜனங்களுக்குள்ளே போட வேண்டும் என்று சொல்லி எண்ணினது போல, இன்றைக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய அந்த பேஷன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்லுகிற காரியம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 16:18. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஸோ இயேசுவின் நாட்களில் இந்த விவாகரத்து அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், பரிசேயர்கள் என்ன கற்றுக் கொடுத்திருந்தார்கள் அப்படின்னா, ஒரு மனைவியானவள் சாப்பாட்டை தீச்சிட்டா அப்படின்னு சொன்னால் விவாகரத்து செஞ்சுக்கலாம். தன்னுடைய மனைவியை விட வேறொரு பெண் அழகானவளாக காணப்பட்டால் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த விவாகரத்தை மிக சாதாரணமாக பயன்படுத்தினார்கள். நீங்க தழுதர் சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இயேசு இப்பொழுது தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் விபச்சாரம் அப்படின்ற காரணத்திற்காக மாத்திரமே நீங்கள் விவாகரத்து செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்க அப்படி இல்லாம வேற காரணத்துக்காக நீங்க விவாகரத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் திருமணம் பண்ணுகிற அந்த திருமணம் அது விபச்சாரமாய் என் பார்வையிலே எண்ணப்படும். இங்க பாருங்க, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். இதையெல்லாம் நம்ம கிளியரா படிச்சிட்டோம். ஒரே ஒரு காரணத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, விபச்சாரம் செய்தால் நீங்கள் விவாகரத்து பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7 நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த காரியத்தை ஏற்கனவே தியானித்ததுனால அதை நான் இப்போ அதுக்குள்ள போல, சரியா? அப்ப இப்ப இயேசு என்னதான் சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப நான் கொடுக்கிற இந்த உடன்படிக்கை என்பது அன்பினால் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் இதை அர்ப்பணிப்போடும் கீழ்ப்படுதலோடும் கூட நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். இதான் கடைசி பகுதி. லூக்கா 16:19-31 வரைக்கும் ஐஸ்வர்யவான் லாசருவின் சம்பவம், த ரிச் மேன் அண்ட் லாசரஸ். வாசிக்கலாம். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லாசரு ஐஸ்வர்யவான் இந்த கதை அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் இதை உவமை என்று சொல்லுகிறார்கள், சிலர் இதை உண்மை சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ இப்போ இயேசு இந்த இடத்துல இதை உவமை அப்படின்னு குறிப்பிடாததுனால தான் இந்த கன்ஃபியூஷன். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு தேவன் தானே, ஸோ அவர் தேவனாக இருக்கிறபடினால் அவர் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது இந்த பரிசேயர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக அதை விவரித்து சொல்லுகிறது தான் இந்த சம்பவம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சரி, நம்ம அதை பற்றி இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதற்கு முன்னாடி அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் இயேசு சொல்லும் பொழுது சீஷர்கள்கிட்ட சொல்கிறார். ஆனால் இது யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா, தன்னை பரியாசம் பண்ணின அந்த பரிசேயர்களுக்கு இதை சொல்லுகிறார் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரித்து படிக்க போகிறோம். இதில் முதல்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க 2 பேர். ஒருத்தர் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தர் லாசரு. சரியா? என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இவர்களுடைய பூமிக்குரிய வாழ்வை குறித்து பார்க்க போகிறோம்.
அடுத்தது இவர்களுடைய மரணத்தை பார்ப்போம். மூன்றாவதாக இவருடைய நித்திய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் இப்படி குட்டி குட்டி டைட்டில்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பூமிக்குரிய வாழ்வு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐஸ்வர்யவானுக்குன்னு ஒரு பூமிக்குரிய வாழ்வு இருந்துச்சு, இந்த லாசருக்குன்னு ஒரு பூமிக்குரிய வாழ்வு இருந்தது. ஸோ இப்போ ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை நான் வாஸ்து காட்டினேன். அவனுடைய காரியம் என்னது, இங்கே 19 போடப்பட்டிருக்கு. முதல்ல அவனுடைய உடை மென்ஷன் பண்ணியிருக்கு. அவனுடைய உடை எப்படி இருந்துச்சு, ரத்தாம்பரம், விலையேற பெற்றது. அப்படின்னா என்னதுன்னா காஸ்ட்லியான உடையை அணிந்திருந்தான். அடுத்தது பாருங்க, சம்பிரமமாய் அப்படின்னு போட்டிருக்கு. சம்பிரமமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லக்ஸரி. தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இல்லை அப்படின்ற நிலையே வந்ததில்லை, எல்லாவற்றையும் அவன் அனுபவித்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். சரியா? இதே இவனை கம்பேர் பண்ணுவோம். அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 20:21 லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஸோ இவனுடைய நிலையை பாருங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஐஸ்வர்யவான். அப்படிதானே போட்டிருக்குது. லாசரு தரித்திரன். சரிங்களா? அப்போ இவனுக்கு சரியான ஆடை கூட இருந்திருக்காது, ட்ரெஸ்ஸே இருந்திருக்காது. அவன் ரத்தாம்பர ஆடை, இவன் வந்து மினிமம் ட்ரெஸ் தான் போட்டிருந்திருப்பான், அழுக்கு நிறைந்த ட்ரெஸ் போட்டிருப்பான். அவனுக்கு நிறைய சாப்பாடு இருந்துச்சு, இவனுக்கு சாப்பாடுக்கு கூட ஒன்றுமே வழி இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஐஸ்வர்யவான் மேஜையிலிருந்து விழும் அந்த துணிக்கையை சாப்பிட ஆசையாக இருந்தானா. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் கூட அவனுக்கு வந்து கொடுக்கல பாருங்க சாப்பாடு. இவனுடைய வாசல் அருகே தான் உட்கார்ந்து இருக்கிறான், ஆனால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இவன் நினைக்கல. இது என்ன சொல்லப்படுகிறது, மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். இதற்கு 2 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னா, இந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் மீதமுள்ள சாப்பாடை எல்லாரும் வேஸ்ட் பண்ணதை கொண்டு வந்து வெளியில் கொட்டுவதை எடுத்து சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தான் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுத்துருக்கு. இன்னொரு மீனிங்கும் சொல்லப்படுகிறது. இப்போது அந்த நாட்களில் இருந்த பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு, அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்பம், மீட், கறி, அது மாதிரி தானே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கையை கழுவ மாட்டாங்களாம். கையை கழுவாமல் ப்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரெட்டை வந்து நல்லா அப்படியே பொடி பொடியாக நசுக்கி அது மூலமாக தங்களுடைய அழுக்கெல்லாம் வந்து அவங்க நீக்கி போடுவார்கள். அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இப்படி தானே நடக்கும். கை கழுவ தண்ணி கூட எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்து அதை வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விளக்குறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச பிற்பாடு கையிலலாம் அந்த மாவு வந்து ஒட்டிக்கும். இந்த மாவை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அந்த வெறும் மாவை எடுத்து அந்த கையில் இருக்கிற அந்த மாவோடு கூட பிசைஞ்சு அது உருண்டை உருண்டையாக அப்படியே அந்த மாவோட விழும். இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு அந்த மாவோட சேர்த்துருவோம். அப்போ நம்ம கை க்ளீன் ஆயிரும்ல. ஆனால் நம்ம ஒன்றும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக. அப்போ இந்த பணக்காரர்கள் திமிர்னால என்ன பண்ணுவாங்களாம், அந்த ப்ரெட்டை வந்து நல்லா அப்படியே கசக்கி கசக்கி கசக்கி, அப்போ அந்த கீழே அப்படி கசக்கும் போது அப்படியே விழுவும்ல, அந்த மேஜையிலிருந்து வந்த துணிக்கையை சாப்பிட ஆசையாக இருந்தானா. எவ்வளோ பாவம்ல. இவன் ஒழுங்காக சாப்பிடாதனால வியாதிப்பட்டவனா இருந்தான். போடுபட்டிருக்கு. அவன் என்ன வியாதியாக இருக்கிறான், பருக்கள், உடம்பு ஃபுல்லாக பருக்கள் இருந்துச்சு. அந்த பருக்களை நாய்கள் வந்து நக்கினதுன்னு போட்டிருக்கு. எவ்வளோ பாவம் பாருங்களேன். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த மனுஷன் சரியாக நடக்க முடியாமல் இருந்திருக்கும். அவன் அதனால யாராவது இந்த ஐஸ்வர்யமான் வீட்டிலேருந்து வெளியே வந்து கொட்டுற அந்த சாப்பாடை எப்படியாவது சாப்பிட்டு இந்த ஆள் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து அங்கே போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இவன் வந்து ஒரு முடமானவனாக கூட இருந்திருக்க கூடும். ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சப்பானியை தினந்தோறும் தேவாலயத்து வாசல் அருகே கொண்டு வந்து பிச்சை கேட்கும்படியாக உட்கார வைப்பார்கள். அந்த நாட்கள்லையும் அதே தான் செய்வாங்களாம். ஒரு பணக்காரன் இருந்தானா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை கொண்டு போய் அவர்கள் வீட்டு வாசலில் உட்கார வச்சுருவாங்க. சப்பானிகள்னா கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் விடுவாங்க, இல்லைனா அவங்களே போய் உட்காந்துக்குவாங்க. மேபி லாசரு ஒருவேளை முடமானவனாக கூட இருந்திருக்கலாம். அப்போ இவனுடைய பரிதாபமான நிலையை பாருங்களேன். என்னெல்லாம் சொல்லலாம், அவன் தரித்திரன், அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல, அது மாத்திரமல்ல அவனுக்கு உடை இல்லை, அவன் வியாதிக்காரனாக இருந்தான், அவனை நாய் வந்து நக்கினது. ஸோ இன்னொரு ஒரு விஷயத்தை இந்த 2 பகுதியிலிருந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஐஸ்வர்யவான் பெயர் வந்து இதுல குறிப்பிடப்படல. நல்லா நோட் பண்ணுங்க. இதுல என்ன போட்டிருக்கு, ரிச் மேன், ஐஸ்வர்யவான் தான் போட்டிருக்கு. ஆனா லாசருக்கு லாசரு அப்படின்ற பெயர் இருந்ததாக போடப்பட்டிருக்கு. அப்ப இதை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏன் அவனுக்கு ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம
அவனுடைய பேரையே சொல்லியிருக்கலாம்ல. லாசருக்கு மட்டும் பேர் சொல்லிட்டு அவனுக்கு பேர் சொல்லாம இருந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பார்வையில ஐஸ்வர்யவான் அந்த பொருளோட இருந்தான், நல்ல உயர்ந்த வஸ்திரம் போட்டிருந்தான், நல்ல அந்தஸ்து உடையவனா இருந்தான், எல்லாம் சொல்லியும் அவனுடைய பெயர் முக்கியம் இல்லை என்று சொல்லி தேவன் நினைத்தார். ஆனால் லாசரு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அவனுடைய பெயர் முக்கியம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றத பார்க்கலாம். இன்னொன்று, இதை தியானிக்கும் பொழுது ஒன்றை நான் பார்த்தேன். அது என்னென்று சொன்னால், இந்த லாசரு அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில எல் எசர் அப்படின்னு போட்டிருக்கு. ELEZER. எல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். எல்னா தேவன் அர்த்தம். இப்போ எல்லோஹீம் அப்படின்னு சொல்றோம்ல, எல் ஷடாய். எல்னா தேவன் எபிரேய மொழியில. எசர் EZER அப்படின்னா ஹெல்ப், உதவி அப்படின்னு அர்த்தம். எல் எசர் அப்படின்னா காட் இஸ் மை ஹெல்ப், தேவனே எனக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் தமிழ்ல லாசருன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்ல லாசரஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை உலகத்துல லாசருக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை, ஆனா அவன் பேர்லயே போட்டார் ஆண்டவர், தேவன் தான் அவனுக்கு உதவி. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் லாசருவை போல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், இந்த உலகத்தின் மனிதர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை ஒதுக்கி இருந்தாலும் தேவனே உங்களுக்கு உதவியாய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இந்த ஐஸ்வர்யவானும் யூதன் தான், லாசருவும் யூதன் தான். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஏழைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக சொல்லி இருக்கிறார். நம்ம பல முறை படித்திருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ அறுக்கும் பொழுது, அறுவடை செய்யும் பொழுது முழுசா நீங்க அறுத்து உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க, களஞ்சியத்துல சேர்க்காதீங்க, கொஞ்சம் ஏழைகளுக்கு விடுங்க, அவங்க அந்த நிலத்துல போய் பொறுக்கி கொண்டு அவர்கள் பிழைத்து கொள்ளட்டும். அதுதானே ரூத் போவாஸ் கதையில நடந்துச்சு. இந்த ரூத் போயிட்டு அந்த வார்கோதுமை அறுப்பு நாட்கள்ல அந்த அறுப்பின் போது கீழே சிந்துகிற அந்த வார்கோதுமைகளை அவள் பொறுக்கி கொண்டாள். அதனால்தான் போவாஸ் சொல்வாரு, அந்த பெண் பிள்ளை பொறுக்கி கொள்ளும்படி வேண்டுமென்றே நீங்கள் கொஞ்சம் சிந்தி விடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட கட்டளை. இந்த ஐஸ்வர்யவானுக்கு நன்றாக தெரியும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த லாசருக்கு அவன் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்துருந்தா அவன் சொத்து அழிந்தா போக போகுது. ஆனா அவன் சுத்தமா அதை பற்றின எண்ணம் இல்லாமல் இருந்தான். இப்ப யூபிலி வருஷம் அப்படின்னு சொன்னா ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும், இப்படி பல கட்டளைகளை யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இது எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அவன் சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தான். சரியா? இப்ப நம்ம 2வது பகுதியை படிக்க போறோம். அது என்ன அப்படின்னா மரணம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நீ ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, நீ தரித்திரனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நினைவுல வச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ இவர்கள் இருவருமே மரணம் அடைகிறார்கள். இதுல பார்க்கும் பொழுது மரணமடைந்த ஐஸ்வர்யவானுக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. இங்க பாருங்க, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கர பிரம்மாண்டமான ஃபியூனரல் சர்வீஸ் நடந்திருக்கும். சரியா? அப்படியே ஒரு சந்தன ஒரு பெட்டியில வச்சு பயங்கர மேளதாளங்களோடு கூட பயங்கரமா எல்லாரும் கொண்டாடி அவர்கள் ஒரு பெரிய சாவையே ஒரு ஃபீஸ்டா கொண்டாடி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊரே திரண்டு வந்திருக்கும். ஆனால் இந்த பருக்கள் நிறைந்த இந்த லாசரு மரித்த போது யார் வந்திருப்பான்? நீங்க யோசித்து பாருங்க. அவனை இப்ப சொல்லணும்னா கார்பரேஷன்ல இருந்து சரி இந்த பணம் அப்படியே போட்டா நாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனாதை பணம்னு சொல்லி போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இருந்திருக்காது. அந்த டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. இப்ப ஆனால் லாசரு மரணம் அடையும் பொழுது யார் அவனை அழைத்து கொண்டு போகிறார்கள் என்பதை இங்கே ஆண்டவர் சொல்றாரு. தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டான். யார் இவனை கொண்டு போறது? தேவ தூதர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த ஐஸ்வர்யவானை யார் கொண்டு போயிருப்பா? மரண தூதன் கொண்டு போயிருப்பான். இவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டான்னு போட்டிருக்கு. இனி பின்வரும் வசனங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்வோம், இவன் பாதாளம் அப்படின்ற இடத்திற்கு அவன் போய் சேர்ந்தான் என்பதை நம்மளால பார்க்க முடியும். முதல்ல நான் இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. சொல்லிட்டு நம்ம மீதமுள்ள வசனங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் நல்லா. சரியா? ஆபிரகாமுடைய மடி அப்படின்னு போட்டிருக்குல்ல,
இப்போ யூதர்கள் வந்து என்ன நம்பினாங்க, நான் அடிக்கடி இதை சொல்லிட்டே இருக்கிறேன், ஆபிரகாம் தான் அவர்களுடைய தகப்பன். அப்போ அந்த முழு பரலோகமும் ஆபிரகாமுடைய, அவர் தான் மேனேஜர் மாதிரி. ஸோ ஒருவர் மரித்தால் ஆபிரகாம் கூட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இதற்கு பரதீஸ் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ 2 இடம் இருந்துச்சு. ஒன்று என்னன்னா ஆதீஸ், இன்னொன்று பரதீஸ். ஆதீஸ் அல்லது பாதாளம், ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பரதீஸ் ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 இடங்கள். அப்போ லாசரு மரணம் அடைந்த பொழுது அவன் பரதீஸ் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் மடியில் போய் சேர்க்கப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யவான் மரணம் அடைந்த பொழுது அவன் ஆதீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். சரியா? இந்த பரதீஸ் என்பது பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற இடமாக இருந்தது. ஆனால் இந்த ஆதீஸ் என்பது, இந்த பாதாளம் என்பது வேதனை நிறைந்த இடமாய் இருக்கிறது. இந்த பரதீஸ் என்பது கிறிஸ்துவின் வருகையிலே இவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்குள் மரணம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழும்ப போகிறார்கள். அந்த முதல் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் எழும்ப போகிறார்கள். அப்ப பரதீஸ்ல யாரெல்லாம் இப்ப இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது இவர்கள் உயிரோடு எழும்பி தேவனோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். ஆனால் பாதாளத்தில் இருக்கிற அந்த ஆவிகள், ஆத்துமாக்கள், இவர்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருப்பாங்க. சரியா? ஆக்சுவலா மரணம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். மரணம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவங்க சரீரத்திலேருந்து ஆவி பிரியுது. நான் எப்போவுமே இதை ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுப்பேன். ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே 2 பொருள் போட்டு வச்சுருக்குறோம். அந்த பாக்ஸ் தான் வந்து நம்ம பாடி, சரீரம். அந்த பொருள் 2 உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? அது ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா. இப்போ மரணம் வரும்பொழுது அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய் சேருகிறது. ஆத்மா போய் இளைப்பாறுது, இல்லைன்னா வேதனைப்படுது. அந்த சரீரத்தை தான் நம்ம அடக்கம் பண்ணிடுறோம்ல, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் ஆகவே மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்லிட்டு அது டீகம்போஸ் ஆகி போயிடும். ஸோ அதுக்கு இனிமேல் லைஃப் கிடையாது. சரிங்களா? ஆனால் அந்த ஆத்துமா அது அழியாதது. அதுதான் நியாய தீர்ப்புக்காகவும் நித்திய பலனுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பிரசங்கியில் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக விளங்கும். பிரசங்கி 12:7 பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாது இருக்கிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. பிரசங்கி வந்து ஒரு ஆலோசனையாக கொடுக்குறார். நீ உயிரோடு இருக்கும்போதே ஒரு தீர்மானத்தை எடுத்துரு. உன்னுடைய ஆவி உன்னை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக சிருஷ்டிகரை நினச்சிக்கோ. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு சாய்ஸ் எடுக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் இங்கே சொல்லுகிற காரியம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இப்போ பாதாளத்தில் இவன் இருக்கிறான். இவன் இப்போ யாரை பார்க்குறான்? லாசருவை பார்க்குறான். எங்கே உட்காந்துருக்கிறான் அவன்? ஆபிரகாம் மடியில் அவன் வந்து உட்காந்துருக்கிறான். என்ன நடந்துட்டு இருக்கு இவனுக்கு வேதனை. அப்போ நான் சொன்னதை வச்சு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இதில். என்ன அப்படின்னா, பாதாளத்தில் இருந்து அவர்களால் பரதீசை பார்க்க முடியும், ஆனால் பரதீசில் இருந்து பாதாளத்தை பார்க்க முடியாது. இந்த சம்பவத்தை இயேசு சொல்லும் பொழுது லாசரு பேசினதாக எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை. பாருங்களேன், லாசரு ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்தில் இருக்கிறத பார்த்துருந்தான் அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட கெஞ்சியிருப்பான். அவன் எப்பயாச்சும் எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்குற ஆபிரகாம், நீங்கள் எப்படியாவது அவரை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு லாசரு என்ற அந்த மனிதனுக்கு அந்த இரக்கம் குணம் இருந்திருக்கும். அதனால்தான் ஆண்டவர் அவர்களுக்கு 2 பேருக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை வச்சுட்டாராம். அதாவது இது இருட்டா இருக்கும், அது வெளிச்சமா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல, நம்ம இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியும், ஆனா வெளிச்சத்துல இருந்து இருட்டுல யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. சரியா? அதுதான் இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்ப லாஸ்ட் பார்ட், நித்திய வாழ்வு, எட்டர்னிட்டி, அதை குறித்து நம்ம படிக்க போறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்போ பூமியில இருக்கும் போது ஒரு நாள் கூட ஜோம் பண்ணியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ பாதாளத்துல போய்கிட்டு ஜோம் பண்றான். 2 விண்ணப்பத்தை வைக்கிறான். ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா, லாசரு விரல்ல வந்து
எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுங்க அப்படின்னும் போது அந்த பாதாளத்துல தண்ணீர் கிடைக்காது அப்படின்றது நமக்கு விளங்குகிறது. ரெண்டாவது, அங்க அக்கினியால் அது சூழப்பட்டிருக்கிறது, அது வேதனை நிறைந்த ஒரு இடம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இப்போ முதல் விண்ணப்பம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணியாவது இந்த லாசருட்ட கொடுத்து அனுப்புங்களேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இது சொல்லும் பொழுது நீங்க இப்படி நினைச்சுக்க கூடாது. ஐஸ்வர்யவான்களா இருந்தா அவங்க நிச்சயமா பரலோகத்துக்கு போவே முடியாது, தரித்திரர்கள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, தரித்திரனாய் இருந்தாலும் சரி, தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பரதீசுக்கு, பரலோகத்திற்கு போவார்கள். தேவனை நிராகரித்தவர்கள் அந்த பாதாளத்திற்கு, நரகத்திற்கு போவார்கள். சரியா? இப்ப மரணம் அடைந்த பிற்பாடு அவர்கள் இப்பொழுது டெம்பரரியா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரதீசிலும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாதாளத்திலும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இருவருமே பரலோகத்துக்கும் போல, நரகத்துக்கும் போல. இப்ப நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்ல, இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க, நித்திய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னும் மனிதர்களுக்கு பரலோகமும் திறக்கல, மனிதர்களுக்கு நரகமும் திறக்கல. சரியா? இந்த நரகத்தை உண்டாக்குனது ஆண்டவர் எதற்காக அப்படின்னு சொன்னா, பிசாசும் அவனுடைய தூதருக்காக தான் உண்டாக்குனேன்னு சொல்றாரு. மத்தேயு 25:41. அப்புறமா நீங்க போய் வாசிங்க. சரியா? மனுஷர்களுக்கே கிடையாது. ஆனா இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால், தேவனை நிராகரித்ததினாலே, இயேசு என்ற மீட்பரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே, பிசாசுக்கு செவி கொடுத்ததால் நரகத்திற்கு அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப மரணம் என்பது என்ன அப்படின்றத பவுல் விளக்குறார். இந்த பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னு சொல்றார். சரியா? இந்த பூமிக்குரிய கூடாரம் என்பது ஒரு நிலையற்ற ஒன்று. எவ்வளோ நாள் இந்த உலகத்துல இருக்கணுமோ அவ்வளோ நாள் தான் இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களை கூப்பிடும் பொழுது போகணும். அதான் அந்த உக்ரானக்காரனுக்கும் ஆண்டு சொல்றது இல்ல, என்ன சொல்றாரு? உக்ரானக்காரன் உன்னுடைய கணக்கை ஒப்புவி. அதே மாதிரி நாமும் நம்முடைய கணக்கை ஒரு நாள் தேவனிடத்துல ஒப்புவிக்க வேண்டும். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். நான் இதை தான் சொன்னேன். நான் அதாவது பாதாளத்திற்கும் அந்த பரதீசுக்கும், நரகத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு பெரும் பிளவு இருக்கிறது. ரெண்டும் போக முடியாது. முஸ்லிம்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாதாளத்துக்கும் இந்த பரதீசுக்கும் இடையே ஒரு பிரிட்ஜ் இருக்கிறதாக நம்புகிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய சகோதரர்களோ யாராவது மரித்து போய்விட்டால் கூட பக்ரித் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க பாருங்க. அந்த டைம்ல எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஈகையின் பண்டிகையில அப்படி உதவி செய்யும் பொழுது அந்த பிரிட்ஜ் வழியா ஒட்டகமானது அவர்களை பரலோகத்துக்கு அல்லது அந்த பரதீசுக்கு கொண்டு போகுமா. அதே மாதிரி மெக்காக்கு அவங்க ஒவ்வொரு வருடமும் போக 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 அதுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர் பரலோகத்திற்கும், இயேசுவை நிராகரிக்கிறவர்கள் அவர்கள் நரகத்திற்கும் போவார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது எப்ப டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இப்பொழுது பூமியில இருக்கும் பொழுதே டிசைட் பண்ணிடணும். அங்க போய் ஜோம் பண்ணா அந்த ஜபம் கேட்கப்படாது. இப்ப ஐஸ்வர்யான் போய் ஜோம் பண்றான், ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறான், அந்த ஆபிரகாம்கிட்ட பேசி பாக்குறான். ஆனா ஆபிரகாம் கிளியரா சொல்லிடுறாரு, அது நடக்காது தம்பி, நீ என்கிட்ட வர முடியாது, நானும் உன்கிட்ட வர முடியாது. 27, 28. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்ப 2வது விண்ணப்பம் என்ன தெரியுமா? லாசுருவை பிரசங்கம் பண்ண அனுப்பு. இங்க பூமியில இருக்கும் போது சர்ச்சுக்கு போறதில்ல, சத்தியத்தை கேட்கறதில்ல, ஒரு மருந்துக்கு கூட நியாய பிரமாணத்தை படிச்சதில்ல, இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமே ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய பணமே அவனை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவன் இருந்தான். ஆனா மரணம் அவனை சந்தித்த பொழுது இப்பதான் அவனுக்கு யோசனை வருது, நாம வந்துட்டோம் தெரியாம. ஆனா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காக, அவங்களுக்கு லாசரு போய் பிரசங்கம் பண்றதுக்காவது அனுமதி கொடுங்க ஆபிரகாமே அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். 2 விண்ணப்பம், ஒன்று தண்ணி கொடுங்க, இன்னொன்று லாசரு அமிச்சு என் சகோதரர்களுக்கு பிரசங்கம் பண்ண வைங்க. 2மே லாசரு வச்சு பண்ணுங்கன்றான்.
இது வரைக்கும் லாசரு அவன் வீட்டு வாசப்படியில் உட்காரும்போது கண்டுக்காதவன் இப்போ ரொம்ப மனதுருகி பேசுறத பார்க்குறோம். இப்போ ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு? 29, 30, 31. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இப்போ இவன் திரும்பி ஐடியா கொடுக்குறான். அதாவது அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னா எங்கள் சகோதரர்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன மாதிரி அவங்க டபுள் மடங்கு திமிர் பிடிச்சவங்க தான். ஆனால் மரித்தோர்லேருந்து ஒருத்தன் போய் இது நடந்ததெல்லாம் சொன்னான் அப்படின்னா நிச்சயமாக நம்புவாங்க, அவங்க மனம் திரும்புவாங்க. ஒரு ஆத்மா இல்லை 5 ஆத்மா கிடைக்க போகுது ஆபிரகாமே, தயவுசெய்து லாசருவை அனுப்பிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். ஆனால் ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவங்க மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு, எதுவும் சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க, சொல்லி பாருங்க. ஓகே, நானே சொல்கிறேன். மோசே அப்படின்னா என்னது? வேதத்தில் உள்ள முதல் 5 புத்தகங்கள். தீர்க்கதரிசிகள் அப்படின்னா என்னது? யோசுவா முதல் மல்கியா வரைக்கும். அப்போ என்ன ஆபிரகாம் சொல்கிறாரு? பழைய ஏற்பாடு அவங்க கையில் தான் இருக்குது, நியாயப்பிரமாணம் அவங்க கையில் தான் இருக்குது, அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவங்க நடந்தால் போதும், மரித்தோர்ல இருந்துலாம் போய் ஒருத்தன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இதே இதுதான் இன்னைக்கும் கூட. ஆண்டவர் நம்ம கையில் வேத புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட போய், எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது, எனக்கு யாருமே சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கையில் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நமக்கு ஆர்வம் இருந்தா நிச்சயமா பைபிள் நமக்கு புரியும். அப்ப ஆண்டவர் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை நாம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. மோசேயும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கிறோமா? இந்த வேத புத்தகத்திற்கு செவி கொடுக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த ஐஸ்வர்யவானை போல நம்முடைய பணத்தை, நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்பத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த டைம்ல எந்த இடத்திற்கு போவோம் யோசித்து பார்க்கலாமா? இந்த ஒரு கொஸ்டினோடு கூட நான் இந்த பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். ஆதீசா பரதீசா, தேவனுடைய ராஜ்யமா நரகமா அப்படின்ற தீர்மானிக்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு இயேசு மட்டுமே வழி. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மிக தெளிவாக எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கான அந்த உக்கிரான கணக்கை நாங்கள் ஒரு நாளை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக படித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த அநீதியுள்ள ஊழியக்காரனே அவ்வளோ ஷ்ரூடா அவனுடைய எதிர்காலத்துக்கு எல்லா காரியங்களையும் சேர்த்து வைத்தானே. நாங்கள் இந்த ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோமே, ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே நித்தியத்திற்குரிய காரியங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாங்க. எங்களுக்கு அதன் மேல ஒரு பற்று வரட்டும் ஆண்டவரே, அதை குறித்த ஒரு ஆண்டவரே ஒரு ஆர்வம் வரட்டும், அதை குறித்த ஒரு எண்ணம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாளிலே உமக்கென்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்தின்படி நடக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே இந்த வேத வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் இந்த நரக ஆக்கினையிலே தள்ளப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.